எங்கே ரைட் போகிறதா சரி மேஜராக ஆப்போசிட்டில் வரவங்களாம் ஹை பீம் வச்சுட்டு வரான், ஒன்றுமே தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறது மோட்டோ ஜீனியஸோட ஃபாக் லைட் தான். R15 வச்சுருக்குங்க, V4 விஷன். நார்மலாக ஹெட்லைட் நீங்கள் மாட்டுவாங்க, இதில் என்னடா கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஒன்று இந்த ஃபோர்க்கில் மாட்டுவீங்க, அப்படி இல்லாட்டி உள்ள கம்பி வச்சு மாட்டுவீங்க. இந்த V4ல ஃபாக் லைட் மாட்டுறதுக்காகவே ஸ்டைலிஷாக ஒரு மாஸ்க் இருக்கும். ஆனால் அந்த மாஸ்கில் எப்படி இந்த ஃபாக் லைட்டை மாட்டுறதுன்னு தான் சிந்தனை இருக்காங்க. அதுக்கப்புறம் வச்சு பார்த்தாங்க, ஆனால் ஹோல்ஸ் ட்ரில்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை. ஃபாக்லைட்டுக்கு ஒரு கிளாம்ப் இருந்தது, அதை என்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க. சைடில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எப்படி அடிச்சு நெளிச்சு மாட்டி வச்சுருக்காங்கன்னு. வயர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லோ கலர் லைட்டும் அந்த ஃபாக் லைட்டும் ஒயிட் கலர் லைட்டும் ரெண்டுமே எரிய ஆரம்பிச்சிருச்சு, பக்காவாக எரிய ஆரம்பிச்சது அப்படின்னு தான் நான் நினச்சேன். அவுட்புட் பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சது அது சம்மந்தமெல்லாம் மேலே தூக்கி அடிக்குது. அதுக்கு மேலே ஒயிட் கலர் ஒன்று இருக்கும், அது வானத்துக்கு அடிக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வரவன் மண்டைக்கு தான் அடிக்கும். அது அவங்களே சொன்னாங்க, உங்களுக்கு லுக் குயிஸ் நான் கேரண்டி தரேன், பட் ஃபோக்கஸில் இருக்காது அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனைனா ஹெட்லைட் மாட்டி இருக்கு, அதோட ஃபோக்கஸ் மேலே தூக்கி அடிக்குது, சம்மந்தமே இல்லாமல் தூக்கி அடிக்குது. அதான் சரி பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்களே மாட்டுற மாதிரி இருந்தால் இந்த அக்சசரிஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க. அவங்க மாட்டி கொடுத்ததுக்கும் நான் மாட்டின ஃபிட்டிங்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணி மாட்டிட்டேன். மாட்டினதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆப்போசிட்டில் யாராவது நார்மல் பைக்கில் வந்தாங்கன்னா தயவு செய்து இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு மூஞ்சிலே அடிக்கும். பாதிக்கப்பட்ட நான் சொல்கிறேன், அதாவது அந்த பெயினை நான் அனுபவிச்சிருக்கேன்ல, நம்ம பட்ட பெயினை வையகவும் படக்கூடாதுன்னு நினச்சி இந்த வியூவர்ஸுக்கும் என்னோடய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் சொல்கிறேன், தயவு செய்து இதை நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் யாராவது வந்தால் டிம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா R15mm ஹெட்லைட்டு, அதாவது R15 வச்சிருக்குங்க, V4 விஷன். நார்மலாக ஹெட்லைட் நீங்கள் மாட்டுவாங்க, இதில் என்னடா கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எங்கே ரைட் போகிறதா சரி மேஜராக ஆப்போசிட்டில் வரவங்களாம் ஹை பீம் வச்சுட்டு வரான், ஒன்றுமே தெரியல. எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் அது. V4க்கு நான் மாட்டியிருக்கேன், அதாவது R15M வெர்ஷன் V4க்கு நான் மாட்டியிருக்கேன். ஹெட்லைட் மாட்டோம்னா ஒன்று இந்த ஃபோர்க்கில் மாட்டுவீங்க, அப்படி இல்லாட்டி உள்ள கம்பி வச்சு மாட்டுவீங்க. பட் இப்போ நான் கீழே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஒரு இதுக்கு இப்போ என்ன பேர்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது இருக்கிறதுனால கொஞ்சம் லுக்காக தெரியுது. இல்லாட்டி நீங்கள் நடுவில் கம்பி போட்டு சைடில் தான் மாட்டுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லாட்டி இந்த ஃபோர்க்கில் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போ கண்டென்ட்டு. இது எப்படி மாட்டுறது அப்படின்றதான். ஆல்ரெடி இதை நான் மாட்டி 3-4 டேஸ்க்கு 1 வீக் ஆச்சு. பட் 1 வீக் முன்னாடியே நான் போடலான்னு நினச்சேன், பட் சுத்தமாக உடம்பு முடியல. அதனால தான் போட முடியல. இப்போவும் முடியல. எனக்கு தெரிஞ்சு உடம்பு சரியாகிறதுக்கு ஒரு 2 or 3 வீக்ஸ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். பட் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, கண்டென்ட் எடுத்து விட்றலான்னு அர்த்தராத்திரியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி இப்போ நான் மாட்டிட்டேன். நான் மாட்டல, வெளியே கடையில் கொடுத்தா மாட்டினோம். எங்கே மாட்டினோம்னா, இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் தான் மாட்டினேன். கோயம்புத்தூரில் அந்த கடை பேர் அந்த என்ன பிட்ஸாப்போ ஏதோ ஒரு ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ். ஸோ ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ்லாம் நம்ம மாட்டினோம். ஸோ மாட்டின வீடியோஸ் எல்லாமே நான் பின்னாடி அப்லோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது மோட்டோ ஜீனியஸோட ஃபாக் லைட் தான். இதை மாட்ட வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்க ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ். இந்த V4ல ஃபாக் லைட் மாட்டுறதுக்காகவே ஸ்டைலிஷாக ஒரு மாஸ்க் இருக்கும். ஆனால் அந்த மாஸ்கில் எப்படி இந்த ஃபாக் லைட்டை மாட்டுறதுன்னு தான் சிந்தனை இருக்காங்க. அந்த மாஸ்கில் ஃபாக் லைட் மாட்டுறதுக்குன்னு ஃபெசிலிட்டிஸாக எதுவுமே கொடுக்கல. இதை எப்படா மாட்டுறதுன்னு அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் வந்துருச்சு. சரி எப்படி தான் மாட்ட போகிறாங்கன்னு பார்த்தா கத்தியை விட்டு கிட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நானும் பார்த்தேன் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்களும் உள்ளே விட்டு கத்தி கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ண என்னன்னு நான் கரெக்டாக கேட்சப் பண்ணிட்டேன். அது என்னன்னா அந்த ஹோல்ஸை பெருசு பண்ணி விட்டு இந்த ஃபாக் லைட்டை உள்ள சொறி விட்டுடலாம் அப்படி தான் பிளான் பண்ணாங்க. இல்லை தலை அது எனக்கு ஆகாது, நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்டெபிலைசேஷனாக மாட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வச்சு பார்த்தாங்க, ஆனால் ஹோல்ஸ் ட்ரில்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை. என்றா இது இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இப்படி பண்ணுவாங்க நான் பார்க்கல. தலைவன் ட்ரில்லிங் மிஷினை வச்சு கிட்டு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு டவுட் வந்துருச்சு, இந்த மாஸ்க் இதுக்காக தானா அப்படின்னு. ஏன்னா எக்கச்சக்கமாக ட்ரில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மாஸ்க்கு கரெக்டான ஃபிட்டிங்ஸில் தான் வரும். ஆனால் அது இந்த ஹோல்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை. அதனால தான் எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபாக் லைட் மாட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. அங்கே அப்படியே முழுக்கட்டின்னு இருந்தது. ஒரு ஹோல்ஸ் போட்டு அங்கே டைட் வச்சு நட்டு வச்சு ஏதோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. என்னதான் பண்ணலாம்னு பார்த்தேன். அவங்க ஃபாக் லைட்டுக்கு ஒரு கிளாம்ப் இருந்தது, அதை என்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு டவுட்டே வந்தது, இவங்க ஃபஸ்ட் டைம் மாட்டுறாங்க, அதுவும் என்ன வச்சு தான் ட்ரையல் பார்க்குறாங்க அப்படின்னு. சொல்லப்போனால் நான் தான் இவங்களுக்கு சிக்கின பரிசோதனை எலின்னு நினைக்கிறேன். ஏன்னா யூ ஷேப்பில் இந்த கிளாம்பேடு இப்போ ஏதோ வவ்வால் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்குது. அது கூட ஓகே. அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள் கையில், அது ஏதோ பறக்கும் தட்டு மாதிரி இந்த பறக்கிற வவ்வாலை கையில் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே பார்க்கவே. ஆனால்
லுக்காக தான் இருக்குது, உண்மையை சொல்லி ஆகணும், ஸ்டைலிஷாக இருக்குது. அப்புறம் சரி ஓகே எப்படின்னா அதை மாட்டினாங்க அப்படின்னு உள்ளே கொஞ்சம் எட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த வவ்வால் ரக்க மாதிரி இந்த கிளாம்ப் பேடை அடித்து மடக்கி நெளிச்சு உள்ளே திணிச்சு வச்சுருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதாவது ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஸ்பெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை அந்த பேடில். சரி ஓகே ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஷாக்கிங்கே ஆச்சு. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் இதுக்கு வரேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சதுன்னே சொல்லலாம். அந்த மாஸ்க்கை மட்டும் மாட்டிட்டு ஸ்க்ரூவை போட்டால் முடிஞ்சது. ஏன்னா அவங்க போட்ட ட்ரில்ஸ் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே பக்காவாக மேட்ச் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு லுக் வைஸ் தெரியும் நினைக்கிறேன். சும்மா வெறித்தனமாக இருக்குது. அந்த மாதிரி வருமான்னு தான் சொல்லணும். பார்த்தாலே தெரியும். ஃபைனல் டச்சாக வயர் கனெக்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வயர் கனெக்ஷன் எனக்கு தெரியாதுன்றதால நான் அவங்ககிட்டே கொடுத்தேன். ஏன்னா நான் ஏதாவது கனெக்ஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா அதனால தான் நான் அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். ஸோ இது பண்ணாலும் சரி பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வயர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லோ கலர் லைட்டும் அந்த ஃபாக் லைட்டும் ஒயிட் கலர் லைட்டும் ரெண்டுமே எரிய ஆரம்பிச்சிருச்சு, பக்காவாக எரிய ஆரம்பிச்சது அப்படின்னு தான் நான் நினச்சேன். அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது லைட்டு மட்டும்தான் எரியுது, ஆனால் அந்த லைட்டு ஃபோக்கஸ்லேயே இல்லை அப்படின்னு. அது அவங்களே சொன்னாங்க, உங்களுக்கு லுக் வைஸ் நான் கேரண்டி தரேன், பட் ஃபோக்கஸில் இருக்காது அப்படின்னு. அவங்க சொல்கிறத கேட்கும்போது இல்லை ஃபோக்கஸ்லேயே இருக்காது அப்படின்னா எதுக்கு மாட்டி கொடுத்தீங்க அப்படின்றத மைண்ட் செட்டில் ஓடிச்சு. ஏன்னா 300 சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஒரு சராசரி மனுஷனோட ஆஃப் டே அரை நாள் வருமாறுனே சொல்லலாம். காசு போனது கூட போயிட்டு போகுது, பிரச்சனையே இல்லை. எனக்கு என்னன்னா லைட்டு பேருக்கு மாட்டி கொடுத்துட்டாங்க, மாட்டி வச்சுட்டோம் எரியுது அப்படின்னு. ஏன்னா சுத்தமாக ஃபோக்கஸில் இல்லை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். நான் பின்னாடி வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி மாட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் மாட்டினதில் பிரச்சனை என்னென்னா ஆல்ரெடி அவன் மாட்டும் போதே அந்த ப்ரோ சொன்னாங்க, ப்ரோ உங்களுக்கு லுக் வைஸு நான் ஃபுல் கேரண்டி தரேன். ஸோ உங்களுக்கு லுக்கு வந்து பார்க்க பங்கமாக இருக்கும். ஸோ லுக் வைஸ் நான் ஃபுல் கேரண்டி தரேன், பட் ஃபோக்கஸ்க்கு நான் கேரண்டி இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லும் போதே எனக்கு டவுட் இருந்தது. அப்படி என்னடா டவுட்டுன்னா காட்டுறேன் பாருங்க. ஏப்பா முடியலையா? சரி ஓகே, இதுதான் ஃப்ரண்ட் வியூ. போடுறேன். சுவிட்ச் இங்கே இருக்கும். சுவிட்சு இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கண்ணாடி கிட்ட தான் மாட்டுறதா பிளானு. ஏன்னா அந்த சுவிட்சே வந்து மிரர் சுவிட்ச் தான், நீங்கள் நார்மல் சுவிட்ச் மாட்ட முடியாது, மிரர் சுவிட்ச் தான் இங்கே தான் மாட்டுறது. பட் இங்கே மாட்டியிருக்காங்க. ஏன்னா வயர் அதோட லென்த்தாக வந்து எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு ஏதோ சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்களா, இது ஓகே கரெக்டாக தானே அடிக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, இது வந்து ஃபாக் லைட்டு எல்லோ கலரு, அது சம்மந்தமெல்லாம் மேலே தூக்கி அடிக்குது. அதுக்கு மேலே ஒயிட் கலர் ஒன்று இருக்கும், அது வந்து வானத்துக்கு அடிக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேலே வானத்துக்கு அடிக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வரவன் மண்டைக்கு தான் அடிக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா ஹெட்லைட் மாட்டி இருக்குது, அதோட ஃபோக்கஸ் மேலே தூக்கி அடிக்குது, சம்மந்தமே இல்லாமல் தூக்கி அடிக்குது. அதுதான் சரி பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இதை நம்ம கீழே கழட்டணும். அதுக்கு தேவையான அசசரிஸ்னால் இதுதான். நீங்கள் சப்போஸ் நீங்களே மாட்டுற மாதிரி இருந்தால் இந்த அசசரிஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க, தேவைப்படும். ஸோ இது 13ஆம் நம்பராக 12க்கு 13 ஸ்பேனரு, அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, அப்புறம் இந்த சைடில் ஒரு பிளேட் வச்சுருக்கேனே அது எதுக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ யூஸ் தெரியாது உங்களுக்கு, அதை நான் கழட்டினதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா ஸோ உள்ளே அவங்க ஃபிட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் பார்க்க லுக் வைஸாக இருக்குது. ஆனால் ஸோ ஃபாக் லைட் மாட்டுறதுக்கு எந்த இதுவுமே கொடுக்கல. அவங்க சைடில் ஒரு ட்ரில்லு போட்டு தான் மாட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி ட்ரில்லு போட்டு மாட்டியுமே கரெக்டாக மாட்ட முடியல, பொசிஷனுக்கு கொண்டு வர முடியல, லைட்டு மேலே தூக்கி அடிக்குது. அதை தான் இப்போ நம்ம கழட்டி சரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கழட்டலாம், கழட்டினதுக்கப்புறம் காட்டுறேன். மூணு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. பட் இது கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கணும், பட் அந்தளவுக்கு லென்த்து கிடைக்கல. அதனால் ஷார்ட் லென்த்தாக இருக்குது. இது லென்த் ஸ்க்ரூ தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவெல்லாம் பாதுகாப்பாக வைக்கணும். ரோட்டில் வச்சா பாதுகாப்பாக இருக்குமாடா அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. என்ன பிரச்சனைனா அத்தராத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், உடம்பு சரியில்லாமல் அத்தராத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் வண்டி நடு ரோட்டில் குறுக்க மறைச்சி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நைட் செட் முடிச்சு யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். வர்றதுக்குள்ளே நான் மாட்டி ஆகணும், இல்லாட்டி ஓப்பனாக கேட்க மாட்டாங்க, பட் மனசுக்குள்ளே அசிங்கமாக கேட்பாங்க, யாரா அவன் நடு ரோட்டில் வண்டியை மறைச்சி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடணும். இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதையும் கழட்டிடலாம். அப்புறம் சென்ட்ரல் இருக்க ஸ்க்ரூவில் தான் தாங்கி நின்றுக்கிட்டு இருக்கேன். அதை மட்டும் கழட்டும் போது நான் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 4 கை இல்லை, ஒரு கை தான் இருக்குது. இந்த ஸ்க்ரூவையும் பத்திரமா வச்சிடலாம். காற்றுக்கிட்ட அடித்து உருண்டுட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ மேலே ஆடா பாவமே, இப்போ நான் எப்படி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எனக்கு சின்னதாக வேணும்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்க்ரூ சைடில் தள்ளி விட்டுக்கலாம். நகல்றா ஓகே, நல்ல கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிது. ஓகே, நான் கேமரா கட் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி அது அந்த இடத்துல வந்து கீழே விழுந்துடும். ஸோ தனியாக கழட்டிட்டேன். இப்போ கையோடு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த பிளேட்டு தான் R15 நீங்கள் ஹெட்லைட் மாட்டும் போது கொஞ்சம் ஸ்டைலிஷாக காமிக்கக்கூடியது. ஆனால் எந்த அளவு இது லுக்காக காமிக்குதோ அந்த அளவு இதில் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்காக தான் அந்த வீடியோவை போட்டேன். அப்படி என்ன அப்படின்னா
இந்த ஃபாக்லைட் மாட்டுறதுக்கு சரியான இது கொடுக்கல, அது எதுன்னு கரெக்டாக ஃபிட்டிங் கொடுக்கல அவங்க. ஸோ சைடில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி அடித்து நெளிச்சு மாட்டி வச்சுருக்காங்கன்னு. ஸோ ஃபாக்லைட் மாட்டுற கரெக்டான ஃபிட்டிங் இல்லை, சைடில் ஒரு ட்ரில்லை போட்டு அதுக்கப்புறம் அடித்து நெளிச்சு தான் மாட்டி வச்சுருக்காங்க. இதை நான் பார்த்தேன் ஃபிட்டிங் பண்ணும்போதே, ஃபஸ்ட் டைம் ஃபிட்டிங் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் அடிச்சு ரப்படி ஒரு மாதிரி அடித்து நெளிச்சு வச்சுருக்காங்க. அந்த கிளாம்ப் பேட் மேலே இருக்கும், அதாவது ஹாஃப் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும், அதைத்தான் அப்படி நெளிச்சு மாட்டி வச்சுருக்காங்க. பட் அதுக்காக தான் நான் சைடில் இந்த 2 கிளாம்ப் கொண்டு வந்திருக்கேன். இப்போ தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் அந்த 2 கிளாம்ப் எதுக்குன்னு. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த 2 கிளாம்ப் எதுக்குன்னு. ஏன்னா இதை கழட்டிட்டு இதை போட போகிறோம். இது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல, அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஃபிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது நல்லாயிருக்கும், இது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி தான், பார்த்தாலே தெரியும் கரண கொடூரமாக இருக்கும். ஸோ கரெக்ட் ஃபிட்டிங்லேயே இருக்காது. ஸோ ஒரு மானி நெளிச்சு சம்மந்தமேலாம் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன ஹெட்லைட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ மோட்டோபோவோட லைட்டு தான், மோட்டோபோ ஜீனியஸ்னு ஒரு லைட்டு. ஸோ இந்த லைட்டு வந்து கிட்டத்தட்ட 1600 வரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன்னா ஒரு 300-200 இருக்கும் அப்படின்னு தான் நான் போனேன். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது 200-300 தான் வந்தது, அந்த ரேஞ்சில் இருக்குன்னு போனேன். பட் அந்த லைட்டோட நேம் வந்து மோட்டோ ஜீனியஸ், கிட்டத்தட்ட 1600 வந்தது. பட் அந்த அளவுக்கு இது ஒர்த்து தான் சொல்லுவேன். 1600 இந்த லைட் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். இதுக்குள்ளே மாட்டுறக்கான அக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, வாரண்டி கார்டு. அதற்கு எங்கடா காணா, நாசமாக போச்சு போங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே கழட்டினதுக்கப்புறம் ஷோரூமில், அதாவது இந்துஸ்தான் மோட்டார்ஸில் அவங்க மாட்டினதுக்கப்புறம் அலங்கியை உள்ளே வைக்காமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணேன், என்னால் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு நினச்சேன். அதுக்குள்ளே அலங்கியை காணோம். அலங்கி இல்லாமல் இப்போ கழட்ட முடியாது. இதுக்கு எதாவது வழி பண்ணலாம். எதாச்சும் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணலாமா? ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணலாம், வராதே, வழி இல்லை. ட்ரை பண்ணி கழட்டணும். அடுத்த ராத்திரியில் நான் அலங்கிக்கு எங்கே வர்றது? பகல்னா கூட ஏதாவது கடையிலையோ ஒர்க் ஷாப்லேயோ போயிட்டு வாங்கிட்டு வரலாம். நைட்டு 10 மணிக்கு நான் எங்கே போய் எங்கே வாங்குறது? என் நேரம் எப்படி இருக்கான்னு தெரில, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரில. வேறு ஏதாவது வழி பண்ணலாம். கழட்டிட்டேன், ஸ்பானர் போட்டு கழட்டியாச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இதான் கிளாம்ப் பேட். ஏன்னா இப்படி ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்காதீங்க. என்ன தான் வெளியே ஸ்டைலிஷாக இருந்தால் உள்ளே மாட்டுறதுக்கு கரெக்டான பர்பஸ் இல்லாமல் ட்ரில் போட்டு வச்சுருக்காங்க. அதை மாட்டுறதுக்கு தான் இப்படி அடித்து நெளிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இல்லாமல் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ நீட்டாக கிளாம்ப் பேட் போடாமல் அப்படி அடித்து நெளிச்சு, இதை எனக்கு தெரிஞ்சு இதை மாட்டுறதுக்கே 3 hours ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ கழட்டிடலாம். இதைத்தான் கழட்டணும் இப்போ, ஏன்னா இந்த கண்டிஷன்லலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பக்கம் அதே மாதிரி தான் ஃபுல்லாக அடித்து நெளிச்சு வச்சுருக்காங்க. சரி, ஓகே, கழட்டிடலாம். இந்த ஃபாக் லைட் பிரச்சனை இல்லை, இந்த ஃபாக் லைட் மாட்டுற ஸ்டைலிஷாக மாட்டுறதுக்குன்னு சொல்லி நிறைய பிட் ஷாப்ஸ் எல்லாம் இதை சஜஷன் பண்ணுவாங்க. இது என்னடா உடஞ்சிருக்குன்னு பார்க்காதீங்க, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ நிறைய பிட் ஷாப் இதை சஜஷன் பண்ணுவாங்க. ஆனால் இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் V4 R15M அதை மாட்டுறதுக்கு போதுமான அட்டாச்மெண்ட்டு ஸ்பெசிலிட்டிஸ் இல்லை. சொல்லப்போனால் இதில் அப்படி தான், எப்படி மாட்டுறதுக்கே ஒரு இதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரில்லை போட்டு, அப்புறம் இங்கேயும் ஒரு ட்ரில்லை போட்டு, அப்புறம் சென்டரில் மாட்டுறக்கா இங்கே ஒரு ட்ரில்லை போட்டு, இதுலேயும் ட்ரில்லு இங்கேயும் ட்ரில்லு. ஸோ இந்த மாதிரி ட்ரில்லு போட்டு அது அப்படியும் ட்ரில்லு போட்டு மாட்ட முடியல. பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி நம்ம போன வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ ஒரு பிட்ஸாக்கு கோயம்புத்தூரில் இருக்க பிட்ஸாக்கு கொண்டு போயிருந்தேன். அது கொண்டு போனப்போ கம்பி அந்த கிளாம்ப் இருக்கும், அந்த கிளாம்பை அடித்து மடக்கி நெளிச்சு உள்ளே மாட்டியிருந்தாங்க. ஸோ எனக்கு பார்க்கவே கண்ட்ராவியாக இருந்தது. ஃபோக்கஸ் லைட்டும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் இருந்தது, ஃபோக்கஸில் இல்லை. அதனால் லைட்டாக ஒரு கிளாம்பு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒரு கம்பி இருந்தது, அதாவது இந்த பைப்புக்கு போட்டிருப்பாங்களே, பைப்புக்கு இந்த கிளாம்ப் இருந்தது, அதை வளைச்சி அதில் ட்ரில்லு மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு ஒன்று, அப்புறம் இது ஒன்று, இந்த ரெண்டையும் வச்சு தான் அட்டாச்மெண்ட் பண்ணி இதில் மாட்டுற மாதிரி இருக்குது. அப்படி மாட்டி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இது ஆக்சிடென்ட்லாம் எனக்கு ரீசெண்ட் ஆக்சிடென்ட் வந்தது இல்லை, அந்த ஆக்சிடென்ட்டில் தான் இது டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ டேமேஜ் ஆனதான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 1200 சொன்னாங்க. இந்த டப்பா பிளாஸ்டிக்கு 1200 என்னால் வாங்க முடியாது, குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி 800 வாங்கிட்டு வந்தேன். சப்போஸ் இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா 800 1000 சொன்னாதீங்கன்னா மொட்டை அடித்து தலையில் துண்டை போட்டு வந்துடாதீங்க. அவனுங்க அடித்து பேசுங்க. ஆட்டுறதுக்கு போதுமான ஸ்பெசிலிட்டிஸே இல்லை. இந்த சைடில் ட்ரில்லை போட்டு A few minutes later. கிட்டத்தட்ட முடிச்சாச்சுங்க, மாட்டியாச்சு. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ஓரளவு ஃபிட்டிங்கில் தான் இருக்குது. அவங்க மாட்டி கொடுத்ததுக்கும் நான் மாட்டின ஃபிட்டிங்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் அவங்க மாட்டி கொடுத்தாங்க பாருங்கள், அதை அட்ஜஸ்ட்டே பண்ண முடியாது. சரி, ஓகே, ஃபிட்டிங் பண்ணிடலாம் இப்போ பைக்கில்.
ஆக்சுவலாக இதான் உடஞ்சிருச்சு. இது உடஞ்சதுனால தான் இது கொஞ்சம் பேக் வரல. இது டோட்டலாக கழட்ட வேண்டியதாக போச்சு. நானும் யூடியூப் பார்த்து கழட்டிட்டேன், எப்படி மாட்ட போகிறேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இது உடஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. நானும் மாட்டுறேன், காற்றுல போல்ட்டு காற்றுல போயிட்டு வருது. இது 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 கழட்டு இங்கே கிடக்க உள்ள. அதனால நானும் என்னடா அந்த ஸ்க்ரூ உட்காரவே மாட்டுது. நானும் போட்டு 1/2 மணி நேரம் தான் போட்டேன். எல்லாத்தையும் அத்தகை கழட்டி வச்சுருக்கேன். நான் சாப்பிட்ட மாதிரி சாப்பாடு வாங்கிட்டீங்களா? இல்லை, சமைச்சிடலான்னு பார்த்தேன். சமைச்சிடலாம். இல்லை சமைச்சிடலாம். எங்கே எனக்கு நைட்டு சமைச்சா தான் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட். கடையில் வாங்கிட்டேன்னா காலையில் வந்து நான் கடையில் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். நைட்டு நான் சமைச்சிட்டேன்னா சமைச்சது பேலன்ஸ் இருக்கும், காலைல சாப்பிட்டு போயிடுவேன். தனியாக நைட்டு ஒரு 50 ரூபா, காலைல ஒரு 50 ரூபா, 100 ரூபா செலவாகுது. ஆமாம். எனக்கு என்ன டவுட்னா, இதுதான் இது வருமா இது வருமான்னு 2 ஏதோ ஒன்று வரும். அது மட்டும் எனக்கு தெரியும், ஆனால் எதுன்னு தெரியல. முருகா கடவுளே, நல்லதாக இருக்கணும். டப்பு எதுக்கு வந்து தள்ளி ஏதாவது ஒன்று. அதெல்லாம் லைன் வந்துருச்சு. சுவிட்ச் போடலாமா? போடுங்க. ஏய் தலை, 1 லைட்டு தான் எரியுதா 2 லைட் எரியுதா? இருங்க, அப்படியே இருங்க. 1 தான் எரியுது. ஆமாம் ப்ரோ. ஆமாம் 1 தான் எரியுது. இப்பயும் 1 தான் எரியுது. போடுங்க. 1 தான் வருது. இந்த சைடில் இருக்கிறது மட்டும் தான் எரியுது. 2 லைட் எரியுது. இல்லை ப்ரோ, 1 மட்டும் தான் எரியுது. அங்கே பாரு, ஒயிட்டு எல்லோ தெரியாது, தெரியக்கூடாது. அப்போ கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கனெக்ஷன் நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா, லைட்டில் வந்து ஒரு லைட் ஒர்க் ஆகலை, இன்னொரு லைட்டில் 2 கலருமே டபுள் கலரும் எல்லோ ஒயிட்டும் சேமாகவே எரியுது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க, போய் வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாக்டாக வந்திருக்க பிளேஸ் கோயம்புத்தூர் இருக்க ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ். உங்களுக்கு தெரிலாட்டி ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸே தான், டவுட்டே வேணாம், அங்கே தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் நேற்றே வந்தப்போ ஒர்க்கர்ஸ் இல்லை, செக் பண்ணி பார்க்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. செகண்ட் டே இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி வந்தப்போ என்னென்னா, நேற்று ஒர்க்கர்ஸ் இல்லைன்னாங்க, இன்றைக்கி வந்தப்போ நீங்கள் ஒர்க் ஷாப்பு கொண்டு போய் செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு லைட் எரியல. சம்டைம்ஸ் ஒயர் ப்ராப்ளமாக இருக்கும், ஒயரில் கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஏதாவது ஒர்க் ஷாப் கொண்டு போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, கனெக்ஷன்ஸ்லாம் ப்ராப்ளமே இல்லை, நான் பார்த்துட்டேன், லைட்டில் தான் ப்ராப்ளம் அப்படின்னேன். இல்லைங்க, நீ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே 2 லைட்டையும் கழட்டி தரேன். ஏன்னா ஒரு லைட்டு தான் எரியுது. சரி பார்த்தா தெரிஞ்சு நினைக்கிறேன், லைட்டு ப்ராப்ளம் தான், கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளம்ஸும் இல்லை. நான் ஆல்ரெடி கழட்டி பார்த்துட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா, இதை நம்ம தான் கழட்டி கொடுக்கணும் அவங்ககிட்ட போய் கழட்டி பார்க்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அன்னைக்கு ஏதோ தீபாவளி டைம் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆள் இல்லை, அதனால் கழட்டி பார்க்க முடியாது, ஆள் இல்லை அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஆள் இல்லை, தீபாவளி டைம் கூட்டமாக இருக்குது, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க சொன்னது கரெக்டு தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டைம் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வயர் கனெக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருக்கும், நீங்கள் ஏதாவது ஒர்க் ஷாப் கொண்டு போய் செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட் இருந்தது. சரி ஓகே, இது என்னடா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு இதாகிடுச்சு. இப்போ இல்லைங்க, வயர் கனெக்ஷன்லாம் ப்ராப்ளம் இல்லை, லைட்டு தான் ப்ராப்ளம் அப்படின்னு. ஏன்னா ஒரு லைட் எரியுது, இன்னொரு லைட் எரியல, லைட்டில் தான் ப்ராப்ளம் நான் அடிச்சு பேசினேன். அவங்க இல்லை, நீங்கள் ஒர்க் ஷாப் கொண்டு போய் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இரிட்டேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, நான் லைட்டை தனியாக கழட்டி கொண்டு வரேன், லைட்டில் ப்ராப்ளம் தான் நீங்கள் மாற்றி கொடுங்க, வயர் கனெக்ஷனில் ப்ராப்ளம் தான் நான் போய் ஒர்க் ஷாப்பில் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டேன். சரி ஓகே, கழட்டி கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியும், அதனால தான் பேக்லேயே கட்டிங் பிளேடு A to Z எல்லாமே கொண்டு வந்துட்டேன். கட்டிங் பிளேடு, ஸ்க்ரூ டிரைவர், அலன் கீ, இன்னும் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். இது என்ன பிரச்சனைனா, ஸோ வாரண்டி கிளைம் பண்ணுறப்போ அவங்க கழட்டி லைட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹைலைட்டு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது லைட்டு ப்ராப்ளம் தான் மாற்றி தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மாற்றுறதுக்கு தனி சர்வீஸ் காஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போனப்போ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்களே கழட்டி எதுவுமே பார்க்குறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. நான் தான் லைட்டை கழட்டி கொண்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அலன்கி எல்லாமே கொண்டு வந்துட்டேன். சரி ஓகே, என்ன பண்ணுறது, இப்படி நடக்கும்னு தெரிஞ்ச A to Z எல்லா டூல்ஸையும் கொண்டு வந்துட்டு நடு ரோட்டில் உட்காந்து லைட்டை தனியாக பிரிச்சிட்டேன். கழட்டிட்டு தனியாக லைட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஒரு லைட்டு தான் இருந்தது. ஏன்னா அப்படியே திரும்ப கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். லைட்டில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது லைட்டு தான் ப்ராப்ளம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசலை. ஸோ அந்த ஓனர் அண்ணா வந்துட்டாங்க. சீரியஸாக அவர் நான் பாராட்டி ஆகணும். லைட் எரியல அப்படின்னு பார்த்த உடனே அந்த அண்ணா அப்படியே உடனே இன்ஸ்டண்ட்டாகவே புது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அந்த புது பாக்ஸில் இருந்த லைட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒயிட் கலர் அண்ட் எல்லோ கலர் 2 கலருமே எரியுது, பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ உண்மையிலே உடனே இன்ஸ்டண்ட்டாக லைட்டில் ப்ராப்ளம் உடனே அவங்க எதுவுமே பேசலை, உடனே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிட்ஸாவை நான் குறைய சொல்ல மாட்டாங்க.
ஒரு தங்கமான பிட் ஷாப்பு குவாலிட்டி எல்லா அக்சசரிஸும் விற்கிறாங்க, அது பிரச்சனையே இல்லை. அங்கே 2 எம்ப்ளாயிஸ் பேசின விதம் தான் எனக்கு லைட்டாக ஹேட் ஆகிடுச்சு. R15 V4 யூசர்ஸ் ஏதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட் மாட்டுறது வந்து வண்டியோட லுக்கவே கெடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி மாட்டுங்க. லுக்கு வயசு எப்படி அள்ளுதுன்னு பாருங்க. அப்படி எவனா சொன்னா அவன் செருப்பலே அடிங்க. பார்க்க நல்லா தானே இருக்குது, ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம். பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் இது மாட்டுறதுல 1008 பிரச்சனை இருக்குது. ஒரு விஷயத்தில் பிரச்சனை இல்லை, எக்கச்சக்க பஞ்சாயத்து. இந்த ஃபாக் லைட்டை கரெக்டாக ஃபோக்கஸில் உட்கார வைக்கவே முடியாது. ஏன்னா உள்ள ஃப்ளெக்சிபிளாக ஃபெசிலிட்டிஸாக எந்த இதுவுமே கொடுக்கல. ஆஃப்டர் அவுட்புட்க்கு அப்புறம், அதாவது நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணி மாட்டினதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபாக் லைட்டை ஃபஸ்ட் ஆன் பண்ணுறேன். எங்கே அடிக்குதுன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நான் ஆன் பண்ணும்போது அங்கே தூக்கி அடிச்சுது, இப்போ எங்கே அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கரெக்டான பொசிஷனில் அடிக்குது. இதுக்கப்புறம் ஒயிட் கலர் லைட்டு அதை ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இது எங்கே அடிக்குதுன்னு பார்த்தீங்களா? இங்கே கேட்டேன் ஃபஸ்ட்டு நான் தூக்கி மண்டைக்கு மேலே அடிக்கும் ஆப்போசிட்டில் வரவனுக்கு. இது வந்து டீசெண்டாக ரோட்டில் அடிக்குது. இதுதான் ஆஃப்டர் அவுட்புட்டுக்கு அப்புறம். இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த மாஸ்க்கை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் எக்கச்சக்க பஞ்சாயத்து இருக்குது. அதில் இருக்க ஹோல்ஸு கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்காது, ட்ரில் போட்டு மாட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபாக் லைட்டும் நீங்கள் ஈஸியாக உட்கார வைக்க முடியாது. அதுக்கு நீங்கள் கிளாம்ப்ஸ் உட்கார வைக்கிறதுக்கு தனியாக ட்ரில்லு போட வேண்டியது இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சப்போஸ் இது எல்லாமே நீங்கள் ஃபிட்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயே இருந்து டீட்டெயிலாக ஃபோக்கஸில் இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க. நான் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் செக் பண்ணல, அவங்க சொல்கிறதுக்கெலாம் மண்டே ஆடிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் அவங்ககிட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணி ஸோ எனக்கு கரெக்ட் பொசிஷனில் வச்சு கொடுங்க அப்படின்னு எனக்கு டைம் ஆயிரும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது, கழட்டி மாட்டுறதுக்கு அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்ததுனால நான் அவங்ககிட்ட எதுவுமே பேசலாம், அமைதியாக வந்துட்டு நாங்கள் நீட்டாக கழட்டி மாட்டி கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வர வச்சிட்டேன். ஸோ ஃபோக்கஸும் கொண்டு வர வச்சிட்டேன். நிறைய பேரால் இப்படி பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ண முடியாதுன்றவங்க தயவுசெய்து அங்கேயே கேட்டு எனக்கு கரெக்டான பொசிஷனில் மாட்டிட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆப்போசிட்டில் யாராவது நார்மல் பைக்கில் வந்தாங்கன்னா தயவுசெய்து இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு மூஞ்சிலே அடிக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் அதிகமான டார்க் பக்கம் போகும்போது, அதாவது ரொம்ப இருட்டாக இருக்க பிளேஸில் நீங்கள் போனீங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஃபாகில் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபாக் லைட் ஆன் பண்ணிக்கோங்க. மற்ற டைமில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதாவது பாதிக்கப்பட்ட நான் சொல்கிறேன், நான் மட்டும் இல்லை நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம டிரைவிங் பண்ணி போகும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட் வச்சுருந்தனால கண்ணு கூசும். அதனால் ஆப்போசிட்டில் யாராவது வந்தால் தயவுசெய்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் பட்டதுனால சொல்கிறேன். அதாவது அந்த பெயினை நான் அனுபவிச்சிருக்கேன்ல, நம்ம பட்ட பெயினை வையகமும் படக்கூடாதுன்னு நினச்சி இந்த வியூவர்ஸுக்கும் என்னோடய வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் சொல்கிறேன். தயவுசெய்து இதை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் யாராவது வந்தால் டிம் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா அவங்களால தாங்க முடியாது, கண்ணு கூசும். அதனால தான், அதாவது அவனுங்க அடிக்கிறது என் கண்ணு கூசுது அப்படின்றதுனால தான் நான் இது மாட்டிட்டு போகிறேன். அந்த மாதிரி யாராவது வரும்போது நானே இதை அடித்தா அது வந்து நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம்.